ஆரம்பிக்கலாங்களா? லக்கேஜை பேக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்க கிளம்புனது சாட்டர்டே நைட், அதனால டிராஃபிக் அவ்வளவா இல்லை. ஏர்போர்ட் வந்தாச்சே. எங்களோட மொத்த ஃபேமிலி எங்களை சென்ட் ஆஃப் பண்ண வந்தாங்க. எங்களுக்கு லக்கேஜ் ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் ட்ராலி சர்வீசஸ் அவைல் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் காரை விட்டு இறங்கினோடனே ட்ராலி சர்வீசஸ் அங்கேயே இருந்தது. நிறைய லக்கேஜஸோடு இருக்கிறவங்க ட்ராலி சர்வீஸை யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஒரு ட்ராலிக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கவுண்டர்லேயே பே பண்ணிக்கலாம். எங்களுக்கு 3 ட்ராலி தேவைப்பட்டுச்சு. இதான் அந்த பேமெண்ட் கவுண்டர். இங்கே பணம் கட்டிட்டோன்னா செக்இன் வரைக்கும் அவங்களே லக்கேஜஸை கொண்டு வந்துடுவாங்க. இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ ஃபேமிலியோட சென்ட் ஆஃப் அண்ட் செல்ஃபி டைம். Everybody was so emotional. இமிகிரேஷன் முடிஞ்சு நாங்க யாரை மீட் பண்ணோம்னு பாருங்க. டிஎஸ்கே சுட்டி அரவிந்த் அங்கிள். தேஜோட வாய்ஸை வச்சு அந்த கூட்டத்தில் எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஃப்ளைட் கிளம்ப டைம் இருந்ததுனால நாங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் லவுஞ்சில் வெயிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு சோஃபா பிடிச்சி செட்டில் ஆயிட்டோம். இப்போ வாங்க பிஸ்னஸ் கிளாஸ் லவுஞ்சில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஆம்பியன்ஸே சூப்பருங்க. வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் பஃபே வச்சுருந்தாங்க. என்ன வச்சுருந்தா என்ன, தேஜுக்கு சாக்லேட் மில்க் பிடிக்கும்னால அதை எடுத்துட்டா. ஸ்டார்டர்ஸில் ஆரம்பித்து மெயின் கோர்ஸ் டிசர்ட்ஸ்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எங்கள் ஃப்ளைட்டு ஏர்லி மார்னிங், நாங்கள் வெயிட் பண்ணது மிட் நைட்டில். இவ்வளோ வச்சுருந்து நாங்கள் என்ன சாப்பிட முடியும் சொல்லுங்க? தேஜு சாக்லேட் மில்க் குடிச்சா. என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. இட்லி, சட்னி, குழம்பு, பிரியாணி, ஒன்று சட்னி, கிரேவி, பாஸ்தா, அது என்னன்னு தெரியல, நிறைய இருக்கு இந்த மாதிரி. நான் தோசை தான் சாப்பிட்டேன். எனக்கு அவ்வளோலாம் பசிக்கல. தோசை நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிட்டு படுத்து தூங்கினேன். ஆனால் 4 மணி ஃப்ளைட்டுக்கு என்னை எழுப்பி டார்ச்சர் பண்ணாங்களே, மறக்க மாட்டேன். பாருங்க, இந்த தூக்கத்திலே கூட்டிட்டு போனாங்க. ஆனா தேஜு ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தா. யார் பத்த பிள்ளையோ? கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். ஃப்ளைட் ஏறதுக்கு நாங்க போர்டிங் கேட் போயிட்டு இருக்கோம். தூக்கத்துல நான் எப்படி நடந்து போனேன்னே தெரியல. இந்த வீடியோ பார்த்து தான் எனக்கே தெரியுது.
பிளேன் எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. நாங்கள் தான் கடைசியாக போர்ட் பண்ணோம். ஆனதான் ஆச்சு, நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தேஜு நல்லா செட்டில் ஆயிட்டா. அவளுக்கு பிடிச்சத அவ பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹாரி பாட்டர் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஹாரி பாட்டர் இல்ல, அதனால ஆங்கிரி ஆகி ஆங்கிரி பேர்ட் நான் விளையாட ஆரம்பிச்சேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அத்தால ஃப்ளைட்ல பிரேக்ஃபாஸ்ட் தந்தாங்க. இட்லி, பொங்கல், சாம்பார், கேக் தந்தாங்க, அண்ட் இந்த மாதிரி பஃப்ஸா தந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் தந்தாங்க, ஓட் மீல் வித் பெரிஸ் அண்ட் ஹனி தந்தாங்க. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. இதோ அபுதாபி வந்தாச்சு. அபிதாபியா? சென்னை கிராஸ் பண்ண அபுதாபி வந்திருக்கோம். ஹாய் அபுதாபி. அதனால எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. நான் எந்த கண்ட்ரிக்கும் ட்ராவல் பண்ணது கிடையாது. அண்ட் இது புது கண்ட்ரி எனக்கு ஒன்றும் தெரியல. எஸ்பெஷலி அரபிக் கண்ட்ரியா, எனக்கு அரபிக் பேசுறது, அரப் சாங்ஸ் கேட்குறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஐ வில் ஷோ யூ கைஸ் a tour of அபுதாபி and I'm very excited. அப்படியா? அட பாவிகளா, அபுதாபியை சுற்றி கட்டுவாங்கன்னு நினச்சா ஏர்போர்ட்டை சுற்றி கட்டுறாங்க. அபுதாபிலேயே யுஎஸ் இமிக்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நியூயார்க் ஃப்ளைட்டை போர்ட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளைட் இல்லைங்க, இந்த ஃப்ளைட்டு தான் நாங்கள் போர்ட் பண்ண போகிறோம். சென்னை டு அபுதாபி பிஸ்னஸ் கிளாஸில் போனோம். அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே பிஸ்னஸ் கிளாஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்களே பாருங்க, செம்மையா இருந்துச்சு. ரொம்ப ரூமியாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, கோஸியாக இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் லைக் a rich person sitting there. Just a very extraordinary experience. நானும் தேஜும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பெரிய டிவி இருந்துச்சு. இதான் பிஸ்னஸ் கிளாஸ். எப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா? எனக்கே அங்க திருப்பி போகணும்னு ஆசையா இருக்கு. இந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா 2 சீட்ஸ்க்கும் ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். இது வந்து பர்சனல் கேபின் மாதிரி ஆயிடும். இந்த பட்டனை பிரஸ் பண்ணோம்னா இந்த டிவைடர் கீழே இறங்கி 2 சீட்ஸும் பக்கத்துல இருக்கும். ஃபேமிலியா போனா நம்ம இந்த டிவைடர் இறக்கி என்ஜாய் பண்ணலாம். 2 USB போட்டுச்சு, அதுல சார்ஜ் பண்ணிக்கலாம். பக்கத்துல ஒரு கேம் கண்ட்ரோலர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் அந்த டிவியோட ரிமோட்டு. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது லைட் கண்ட்ரோலர். இப்போ நம்ம பார்க்குறது ட்ரே. இதை அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி மூடி வச்சிடலாம். த்ரூ அவுட் த ஃப்ளைட்டு இந்த மெக்கா பாயிண்டர் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மெக்கா பாயிண்டர் மெக்கா எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு காமிக்கும். யாராவது ப்ரே பண்ண போகிறாங்கன்னா அந்த டைரக்ஷனில் ப்ரே பண்ணலாம். நம்ம டிவியை போய் குடையோம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தேஜுக்கு பிடிச்ச மாதிரி ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ் இருந்துச்சு, அது கேட்க ஆரம்பிச்சிட்டா. நான் தான் ரொம்ப டயர்டாகி மேங்கோ ஜூஸை குடிச்சுட்டு இருக்கேன். தேஜு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. Look at her vibing. அப்படியே வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்.
நிறைய ஹிந்தி படத்தோட பாட்டு இருந்துச்சு. இந்த வரிசையில் 96 படத்தோட பாட்டு இருந்துச்சு. அதை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன சாங்கு? இது வந்து சீட் கண்ட்ரோல். இந்த பட்டன் சீட்டை நிமித்தி உட்கார வைக்கும். இந்த பட்டன் நம்மள சாஞ்சு உட்கார வைக்கும். அந்த கண்ட்ரோல் டச்லயும் பண்ணிக்கலாம். இதுல வந்து சீட்டை ஹார்டா ஆக்கலாம், சாஃப்டாவும் ஆக்கலாம். அடுத்தது வந்து ரீடிங் லைட்டு. இது இருக்கணுமா, ஆஃப் பண்ணலாமா, இதுல வந்து பிரஸ் பண்ணிக்கலாம். இதான் ரீடிங் லைட்டு. இந்த பட்டன் சீட்டை ஃபிளாட்டா பெட் மாதிரி ஆக்கிடும். சிட்ரைட் பொசிஷனுக்காக இந்த பட்டன். மெனு கார்டை கொடுத்தாங்க. வேணுன்ற சாப்பாடு இதில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச ஹாரி பாட்டர் ஜூஸோட நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டாகி படுத்து தூங்கிட்டோம். நான் முன்னாடி ஒரு பட்டன் காமிச்சேன்ல, அது வந்து சீட்டை வந்து ஃப்ளாட்டாக பெட் மாதிரி ஆக்கிடும்னு. அதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட்டாக இதில் நம்ம கம்ஃபியாக தூங்கலாம். தேஜு செம்ம நைட்டு தூங்கினா, செம்மையாக தூங்கினா. நானும் செம்மையாக தூங்கினேன். அபுதாபிலேருந்து இந்த ரூட்ல தான் இந்த ஃப்ளைட்டு நியூயார்க்கு போகிறது. நியூயார்க் வந்தாச்சே. இதான் வீல் சேர் அசிஸ்டன்ஸ். வயசானவங்களுக்குலாம் இந்த வீல் சேர் சர்வீஸை அவைல் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் டோர்லேயே பிக்கப் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்க வரும்போது பனி பெஞ்சிருந்தது. For the first time in my life I had seen real snow. நியூயார்க்லேருந்து டாம்பாக்கு போனோம். அதுக்கு டெர்மினல் 5க்கு போனோம். நியூயார்க்ல செம்ம ஸ்னோ. லைஃப்ல நான் ரியல் ஸ்னோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த ஸ்னோவெல்லாம் வந்து நல்லா வெடிச்சு அடிச்சிடுது. அதனால இந்த ஸ்னோவெல்லாம் வந்து இந்த டைமண்ட்ஸ் மாதிரி ஷைனிங்காக கிறிஸ்டல் மாதிரி இருந்துச்சா. ஐ வாஸ் வெரி மெஸ்மரைஸ்ட். ஐ வாஸ் மார்வலிங் அட் த ஸ்னோஸ் பியூட்டி ஆனஸ்ட்லி. நாங்கள் டாம்பா ஃப்ளைட் ஏறதுக்குள்ள ஒரு செல்ஃபி. டெர்மினல் 5 வந்தாச்சு. இங்கேருந்து தான் எங்களுக்கு டாம்பாக்கு ஃப்ளைட். கோல்டு கிளைமேட்டாக இருந்தது, அதனால வெளியில் போய் பார்க்கணும்னு நினச்சேன். நாங்கள் பேசும்போதே புகையாக வந்துச்சு எங்கள் வாயிலேருந்து. நீங்களே பாருங்க. இங்கே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு டாம்பா ஃப்ளைட் போர்ட் பண்ண போகிறோம்.
டாம்பா ஃப்ளைட்டை கேட் 5ல போர்ட் பண்ண போகிறோம். பசிச்சது, அதனால நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிங்கப்பூர் ஸ்ட்ரீட் நூடுல்ஸ். இதெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி வருமா? இதோ டாம்பா ஃப்ளைட் போர்ட் பண்ணலாம் வாங்க. இது வந்து எக்கானமி கிளாஸ், எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் டிவி இருந்துச்சு. நானும் தேஜுவும் என்ன பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இங்கே தாங்க ரியல் ட்விஸ்ட். ஹெட்செட் தர மாட்டாங்களா, காசு கொடுத்து வாங்கணுமா? எங்க அப்பா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சோ என்ன பண்றது? கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமா பிறந்தவளோ. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க. ஆனா எங்க அம்மா விடல. அதுலயே சப்டைட்டில் படிச்சு படம் பார்ப்பாங்க. ஏய் என்னடா இது, வசனமே புரியல. இதோ டாம்பா வந்தாச்சு. நம்மளோட டெஸ்டினேஷன் டாம்பா. ரெடி. நாங்க வந்த அன்னைக்கு டாம்பால செம்ம மழை. ரெண்டு செக்மெண்ட்ஸ் இருக்கு, ரெட் அண்ட் ப்ளூ. எங்களோட லக்கேஜ் வந்து செக்மெண்ட் ப்ளூவில் இருக்கு. வாங்க எங்களோட லக்கேஜை போய் எடுத்து வந்துடலாம். எனக்கு எலிவேட்டர்னா பயம். ஆனால் இந்த மாதிரி ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய எலிவேட்டர் பார்த்து பார்த்து எலிவேட்டரில் போகிறது எனக்கு ரொம்ப பழகியாச்சு. இந்த பெல்ட்ல தான் நம்மளோட லக்கேஜஸ்லாம் வர போகிறது. தேஜு வந்தாச்சு, டாம்பா வந்தாச்சு. ஏர்போர்ட் பக்கத்துலயே ஹோட்டல் புக் பண்ணி நாங்க தங்கினோம். இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்க.
நைட் ஆயிடுச்சு, தூங்கி நாளைக்கு கார்த்தால அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். எங்கள் லக்கேஜஸ்லாம் அள்ளி போட்டுன்ட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் டெம்பா. இதான் நாங்க தங்க போற கம்யூனிட்டி. நம்மளோட வீடுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடு எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஜெட் லேக் வேற என்ன பண்ண முடியும்?